மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். தமிழக அரசியல் இன்னைக்கு ஒரு சினிமா மாதிரி தான் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எல்லா விஷயம் இப்போ ஐஐடி விவகாரம் ஆனாலும் சரி, நிறைய பாலியல் குற்றங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சினிமாவில் தான் இந்த மாதிரி எல்லாம் பிளாக்மெயில் இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அதே மாதிரி சினிமாவில் தான் ஒரு அதிகாரி ஒரு தட்டி கேட்டா, அதாவது ஒரு இப்போ கனிம வள கொள்ளைகள் இந்த மாதிரி இல்லை இயற்கை ஏதாவது சுரண்டவங்களை பார்த்து ஒரு தட்டி கேட்டு போலீஸ் அதிகாரிகிட்டயோ இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் அவங்க ஒரு புகார் கொடுக்கும்போது அவருக்கு சொல்லுவார், அதே அந்த கொள்ளையக்காரர்கிட்டயே, என்னையா இந்த மாதிரி உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நீங்கள் இதை எந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கலையான்ற மாதிரி அவங்களே கொள்ளையர்கிட்ட காட்டி கொடுக்கறது எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்னு தான் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம தமிழகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பாருங்களேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்களூரை சேர்ந்த ஜெகவர்லினா திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவென்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஆர்ஆர் குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓ பார்த்துருக்கேன், டிஆர்ஓ பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசிய விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சிருக்க சக்கையை, திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்களை அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கை மீண்டும் கேட்குறேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ள பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்கல கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடையும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சிருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்கள் மக்களை திரட்டி போராட தவிர வேறு வழி இல்லை. மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவங்க தெரிவிச்சுக்கிறோம். ஜெகபர் அலி இவர் அதாவது சாகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. இவர் அதிமுகவில் சிறுபான்மையினர் செயலாளராக இருந்திருக்கிறாருன்னு செய்திகள் வருது. இதுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் கபடி போட்டி மோடி பெயரால் நடக்கும்போது அதில் அமைப்பு செயலாளராக இருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்திருந்த செய்திகள் வருது. அதை அண்ணாமலை அவர்கள் பாராட்டி இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போ அந்த கொலையில் உண்மையிலேயே அந்த ஒய்ஃப் அவரோட ஒய்ஃப் திருமயம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, புதுக்கோட்டை மாவட்டம். இப்போ சில விஷயங்கள் பார்க்கப்படும் போது அந்த 4 டிரைவர் இந்த மாதிரி அந்த லாரி ஏற்றி அவரை கொண்டு இருக்காங்க. டிரைவர் 4 பேரை என்னமோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அரசியலில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறது இன்னைக்கு சினிமா காவல்துறையில். ஆனால் இப்போ ஐஐடி ஆனாலும் கூட சில விஷயங்கள் யார் அந்த சாரை இன்னும் கண்டுபிடிக்கல, அவனை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம இங்கே பார்க்கப்படணும். ஆனால் இந்த இடத்துல 4 பேர் அவங்க பிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த 4 பேர் யாருக்காக கொலை செய்யறதுங்கிறது வெளியில் வருதான்னு சொன்னோன்னா இது மட்டும்தான். நம்ம பார்த்தோன்னா தமிழகத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் நிறைய இந்த மாதிரி மணல் கொள்ளையை எதிர்த்து போராடினவங்களெல்லாம் பார்த்து அவங்கள இதே மாதிரி லாரி ஏற்றி கொன்னது நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் மேலோட்டமாக அடுத்த கட்டத்திற்கு வராது. அந்த 4 பேர் யார் லாரி டிரைவரோ அதோட அந்த கதை முடிஞ்சிடுதுன்னு நம்ம இங்கே பார்க்கணும். ஆனால் இப்போ இதெல்லாம் மறைச்சி இதெல்லாம் ஊடகத்தில் இன்னைக்கு பேசுகிறாங்களான்னு பார்த்தோன்னா முழுக்க பேசுறது இல்லை. இன்னைக்கு என்ன பேசுகிறாங்கன்னா, அதாவது பரந்தூரில் விமான நிலையத்தை எதிர்த்து விஜய் அவர்கள் போராடினது சரியா இல்லையா இந்த மாதிரி சிலதான். ஆனால் அந்த விஷயம் நம்ம அது பேசக்கூடாதுன்னு நம்ம ஊடகத்தை சொல்ல வரல. ஆனால் இந்த விஷயம் ஊடகம் ஏன் இந்த பெரிய இதுதானே உண்மையான பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷர் இன்னைக்கு இல்லை நம்ம முன்னாடி. ஆனால் இயற்கை ஆர்வலர் அவர் உண்மையிலேயே இயற்கை பாதுகாக்க அவர் போராடி இருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். எங்கே எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் கூட வட்டாட்சியர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அவரால் முடியலன்னா அதே கனிம வள கொள்ளை அந்த துணை இயக்குனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். நிறைய டைம் பண்ணி தான் எதுவுமே நடக்கலைங்கிற பட்சத்தில் தான் இவர் இந்த மாதிரி அப்படியே கேட்க போனாலும் கூட குண்டர்கள் கையில் ஏதோ ஒரு தாக்குற பொருள் எல்லாம் வச்சுட்டு இவரை மிரட்டப்படுறதா இவர் அதில் சொல்லியிருப்பாரு. ஆனால் இங்கே ஊடகம் உண்மையிலேயே இப்போ ஏன் காட்டுறதில்லைன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காரணம் என்னன்னா,
இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது ஏற்கனவே ஐஐடி பிரச்சனை பெரிய விஷயமா நடந்திருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வந்து ஏதாவது சட்ட ஒழுங்குல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு திசை மாத்துறதுக்கு தான் சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா ஊடகத்துல எதுவுமே காட்டுறதில்ல. இப்ப இது மட்டும் இல்லை இன்னைக்கு. இப்ப திருப்பரங்குன்றத்துல அந்த ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மலை மேல தர்காவுல வந்து சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ. அதை வந்து செய்தியாளர்கள் எல்லாம் அங்கதான் போறாங்க. இப்ப ஆளுங்கட்சி ஒரு எம்பி நவாஸ்கனி அவரெல்லாம் கூட போயிருக்கிறார் நேத்து. அவர் செய்தியாளர்கள்லாம் அவங்களதான் இதை வந்து செய்தி ஊடகம் ஃபுல்லா இதை தான் காட்டிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஏன் இந்த மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் திசை மாத்துறதுக்கான்ற மாதிரி தான் இங்க பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னும் கூட திருப்பரங்குன்றத்தோட வரலாறு மதுரை மக்கள் எல்லாம் தெரியணும்னு தான் நமக்கு ஆசை. அதாவது ஏன்னா ஏன் இந்த மாதிரி சில விஷயங்கள் இங்க நடக்கணும்னு மதுரை மக்கள் புரிஞ்சுக்கணும்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு கட்சிக்காரங்க அந்த இடத்துல என்ன வேலைன்றது நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம். காரணம் என்னன்னா எல்லாம் ஓட்டுக்காக தான், சிறுபான்மையோர் ஓட்டுக்காக தான். அப்போ ஓட்டுக்காக என்ன ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்களான்னு கூட நம்ம பார்க்கப்படணும். காரணம் என்னன்னா காலங்காலமா அங்க ஒரு புனிதமா வணங்குற இடத்துல வந்து ஆட்டுக்கறி கோழி ஏதாவது ஒண்ணு நாங்க சமைக்கிறோன்ற இந்த மாதிரி போகும்போது கூட மக்கள் வரலாறு தெரியலையான்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது நிறைய விஷயங்கள், அதாவது 13ஆம் நூற்றாண்டுல அதாவது மதுரை நகரமே பத்தி எரிஞ்சு காலகட்டத்துல எல்லாம், அதாவது நிறைய வருஷம் சொல்றாங்க வரலாறுல 50 வருஷம் பூட்டி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நிறைய சுரண்டல் கோயிலெல்லாம் மூடப்பட்டு விஜயநகர பேரரசால உதவியால வந்து அந்த கோயில்கள் எல்லாம் மீட்டெடுத்து வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இதே சில மதுரை மக்கள் வந்து நம்ம புண்ணிய பூமி மதுரை மக்கள்ல ஆன்மீக ஸ்தலம், அதாவது சைவ உருவான தலம்னு கூட நம்ம சொல்லலாம். அது ஒரு மையப்புள்ளின்னு நிறைய கருத்துக்கள் வருது. அப்போ இந்த மாதிரி சில கருத்துக்கள், இந்த மாதிரி மதுரை மக்கள் வந்து இந்த ஓட்டுக்காக சிலர் இந்த மாதிரி அரசியல் செய்யும்போது அதே ஓட்டுக்காக யார் செய்யறாங்களோ அவங்க புறக்கணிக்கிறது அவங்களோட கடமையா இருக்கணுமா இல்லையான்னு தான் நம்ம இங்க பேசப்படணும். காரணம் என்னன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் இதே எடுத்துட்டு வந்தோம்னா, அதாவது இன்னைக்கு இந்த அதே ஒரு நபர் இப்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஒரு பத்திரிகையாளர்ல நவாஸ்கனி எம்பி அவர்கள் அங்க போயிருக்கிறாரு. அந்த இடத்துல போகும்போது சில புகைப்படம் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அந்த மலையில நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி சில புகைப்படம் வைரலா போயிட்டு இருக்கு. உள்ள டீப்பா நம்ம போக வேணாம். ஏன்னா அதே மாதிரி அவர்கள் அந்த இடத்துல இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, சார் இந்த மலையெல்லாம் தர்கா இருக்கிற இடம் எல்லாம் வக்ஃபு போர்டுக்கு தான் சொந்தமா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு அவர் சொல்லுவாரு. அப்போ சுத்தி இருக்கிற அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் இவரை வந்து ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி, நீ எதுக்கு வந்திருக்க, நீ ஏன் பத்திரிகையாளரா அப்படி இப்படின்னு. சாதாரண இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு ஒரு சாதாரண ஒரு நபரை கேட்கறதுக்கு உரிமை இல்லையான்ற மாதிரி தான் இங்க நம்ம பார்க்கப்படணும். பத்திரிகையாளர் இருந்தாலும் அந்த பத்திரிகையாளருக்கு அவர் என்னமோ கேட்டு போடுற இவங்களுக்கு என்ன முறைக்கிறதுக்குன்னு. அதே அந்த இடத்துல சில செய்திகள் வருது, அதே போலீஸ் அதிகாரிகள் கூட ஏன் இங்கெல்லாம் வர்ற அது இதுன்னு மிரட்டப்படுறதான்னு. ஏன் அது அவருக்கு என்ன ரைட்ஸுன்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா ஒரு நிருபரா ஒருத்தர் வந்து ஒரு பப்ளிக், அதாவது எம்பி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன் அதிகாரிகளுக்கு அந்த என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க சில பார்க்கப்பட வேண்டிய விஷயம்தான் இங்க இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னோம்னா, எல்லாமே ஏதோ ஒரு ஓட்டுக்காக வந்து இந்த ஆட்சிக்காக தான் அங்க வேலை செய்யறாங்கிறது யதார்த்தமான விஷயமா நம்ம இங்க பார்க்கப்படணும். ஆனா மதுரை மக்கள் வந்து மதுரை மக்கள் மட்டும் இல்லை, இங்க எல்லாருமே நம்மளோட வரலாறு தெரியல. காரணம் என்னன்னா 50 வருஷம் 60 வருஷமா நம்மளோட வரலாறு படிக்க வைக்கலங்கிறது யதார்த்தமான உண்மை. வரலாறு படிக்க வைக்கல. அந்த புஸ்தகத்துல ஏதோ கண்டவன் கொள்ளை அடிச்சவன் வந்தவன் புத்தகத்தை அந்த இருக்கு, அதெல்லாம் நம்ம படிச்சு நம்ம எதுவுமே பண்ணலைங்கிறது தான் இங்க நிஜம். இதை தாண்டி குடிக்க வச்சு நம்ம இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கெடுறதுக்கே குடிதான் நம்ம இங்க பார்க்கப்படணும். ஒவ்வொரு விஷயம்னாலும் சரி, இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அறிவாளர்ல நடு ரோட்ல வெட்டுறாங்க, ஒரு காவல்துறைக்கே அடிக்கிறாங்க, அதே மாதிரி வக்கீலை கொல்றாங்க, ஒரு டீச்சர் போய் கொல்றாங்க, டாக்டருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து ஊடகத்துல பேச மாட்டாங்க. செய்தியாளர்கள் எல்லாம் திசை மாத்துறதுக்கு தான் சில விஷயம் இந்த மாதிரி ஒரு பதட்டமான போய் அந்த இடத்துல கேள்வி கேட்டு அவங்க கிட்ட. ஆனா அப்படியும் அந்த இடத்துல அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கோ ஏதோ ஒரு அரசியல்வாதிக்கு வந்து ஆதரவா தான் அங்க கேள்வி கேட்கறாங்களே ஒழிய நியாயமான பத்திரிகையாளரா அந்த இடத்துல செயல்படுறது இல்லைங்கிறது தான் இங்க யதார்த்தமான விஷயம். ஆனா மக்கள் இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. மதுரை மக்களானாலும் சரி, இன்னைக்கு வந்து இந்த இடம் எங்களுக்கு சொந்தம்பாங்க, நாளைக்கு இன்னொரு இடம் எங்களுக்கு சொந்தம்பாங்க.
ஆனா இதெல்லாம் தாண்டி வரலாறு தெரிஞ்சிருந்தானா அவர்கிட்டயே நம்ம கேட்கலாம், உங்களோட வரலாறு தெரியுமா, நீங்க யார் தெரியுமா, எங்க இருந்து வந்தீங்க தெரியுமான்ற மாதிரி நம்ம கேட்க ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நம்ம அந்த வரலாறுல படிக்காததுதான் பெரிய ஒரு ஏமாற்றமா இங்க நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து புள்ளி விவரத்தோட சில இந்த ஜகபர் அலி இந்த அவரோட இறப்புக்கு வந்து உண்மையிலேயே பெரிய லெவல்ல கண்டனம் தெரிவிச்சு இன்னைக்கு கண்டிப்பா அது ஒரு அழுத்தம் அரசுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம இங்க பார்க்கப்படணும். ஆனா என்னதான் இங்க அழுத்தம் கொடுத்தாலும் கூட இப்ப ஐஐடி விவகாரம் யார் இந்த சாருங்கிறது இன்னும் வெளியில வரலதான். ஆனா நிறைய இடத்துல நம்ம இன்னும் பார்க்கப்படுறோம், எப்படி இதெல்லாம் ஒரு சாத்தியம்ன்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஆச்சரியமா இருக்கும். ஆனா நிறைய அரசியல்ல இதெல்லாம் ஒரு சகஜமா, அதாவது ரெகுலரா ஒவ்வொரு விஷயம் வரும், ஒரு விஷயம் வரும்போது இன்னொரு விஷயம் மறைக்கப்படுறதுன்ற மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கப்படுறோம். அதே மாதிரி இன்னைக்கு சீமான் அவர்கள் சில பெரியாருக்கு எதிராக கருத்து சொல்றாங்கன்றதுக்காக நிறைய மக்கள் அவர் வீடு முற்றுகையிடுறாங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து எல்லாம் இங்க சட்ட ஒழுங்கு நடக்கிறது அத்தனை விஷயத்தையும் இங்க மறைக்கப்படுதுன்னு தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். எல்லாருமே இன்னைக்கு ஓட்டு அரசியலுக்காக ஏதோ ஒண்ணுதான் அதை வச்சுதான் மையப்படுத்தி தான் இங்க நகர்ந்துட்டு இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு ஏதாவது இங்க ஒரு நன்மை இருக்கா, மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யலாமான்னு யாருமே இல்லைங்கிறது தான் இங்க பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். 2026 எலெக்ஷன் வருது. அப்போவாவது இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வருது. நிறைய அதிமுக பிஜேபி எல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க. ஆனா எதனால புறக்கணிச்சிருக்காங்கன்னு அந்த சிந்தனை மக்களிடையே வருமானு பார்த்தானா அந்த ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கும் அந்த சிந்தனை வரணும். ஏன் புறக்கணிச்சிருக்காங்க, எதனால புறக்கணிச்சிருக்காங்கன்னு. ஆனா வருமானு பார்த்தானா அதுவும் சந்தேக தான். நமக்கு என்ன பண்ணாலும் அன்னைக்கு அந்த ஆங்கிலேயர்கள் வந்த பீரியட்ல இருந்து முன்னாடி கொள்ளையடிச்ச அவங்க அரபுக்காரங்க வந்தது பீரியட்ல இருந்து எல்லாமே இங்கே நம்மளோட ஒற்றுமை இல்லாததான் பெரிய விஷயமா இங்க பார்க்கப்படுறது. அதை தான் இன்னைக்கு கூட அரசியல்வாதிங்க நம்மளோட பிரிவை பார்த்து ஏதோ ஒரு ஒற்றுமையை குலைச்சி ஏதோ ஒரு ஆதரவு அவங்களோட ஓட்டுக்காக வச்சு எல்லாத்த திசை மாற்றி அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு தான் இங்க முழுக்க முழுக்க இருக்காங்கன்னு யதார்த்தமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.